SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு மக்களுக்கு சுதந்திரத்தை வழங்கியவர் எனது தந்தை. இலங்கைக்கு வந்து குவியும் சுற்றுலா பயணிகள், அதிகரிக்கும் அந்நிய செலாவணி. பாடசாலை மாணவர்கள் தகராறு கத்திக்குத்தில் முடிந்தது. பெண் ஒருவர் மீது நடத்திய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். யாழில் கரை ஒதுங்கிய சடலம் யாருடையது? பாப்பரசரை சந்தித்த பிரதமர் மோடி. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். வடக்கு கிழக்கு மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை வழங்கியவர் முன்னாள் ஜனாதிபதியும் தனது தந்தையுமான மஹிந்த ராயபக்ச என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். சயித் பிரேமதாச அனுரகுமார திசாநாயக்க வடக்குக்கு சென்று 13வது திருத்தத்தை அமுல்படுத்துவதாக கூறியதை நான் பார்த்தேன். ஆனால் விடுதலை புலிகளை தோற்கடித்து வடமக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தையும் பெற்றுத்தந்தவர் மஹிந்த ராயபக்ச என நாமல் கூறியுள்ளார். வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களித்த 13வது திருத்த சட்டத்தினூடாக அவர்களுக்கு முதலமைச்சரை நியமிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. வடக்கில் வாக்களிக்கும் உரிமையை கூட புலி பயங்கரவாதிகள் மட்டுப்படுத்தியிருந்தனர். எனவே 13வது திருத்தத்தை அமுல்படுத்துவதற்கு முன்னர் மாகாண சபை வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என எவரும் சத்தம் போடாமல் 13வது திருத்தத்தை அமுல்படுத்துவதற்கு முன் அது பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். அவர்கள் வடக்கில் மக்களின் உணர்வுகளுடன் இந்த விளையாட்டை ஆடுவதால் வாக்குகளை கூட அரசியல் கருவியலாக பயன்படுத்துகின்றார்கள் எனவும் நாமல் ராயபக்ச சாடியுள்ளார். மே மாதம் 1,12,128 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தரவுகள் வெளியாகியுள்ளன. கடந்த மாதம் ஆசிய பசிபிக் பிராந்தியத்திலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். குறித்த தரவுகளை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ளது. மே மாதத்தில் ஐரோப்பாவிலிருந்து 10.3% சுற்றுலா பயணிகளும் 6.9% அமெரிக்கா பிராந்தியத்திலிருந்து சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வருகை தந்ததாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த வருடம் இதுவரையில் இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 8,96,799 ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2024 ஆண்டில் முதல் காலாண்டில் நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதம் 5.3% பதிவாகியுள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் விடுவித்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராற்றில் கத்திக்குத்துக்கு இலக்கான மாணவர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த மாணவர் கண்டி பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டி பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு முன்பாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக மேலும் போலீசார் தெரிவித்தனர். 16 பேருடைய பாடசாலை மாணவர்களே காயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். தகராற்றுக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கும் போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் மகனுடன் வசித்து வந்த பெண்ணொருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு சந்தேக நபர் தப்பிச் சென்ற நிலையில் காத்தான்குடி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த துப்பாக்கிச்சூட்டு மட்டக்களப்பு காத்தான்குடி காவல்துறை பிரிவில் உள்ள புதிய காத்தான்குடி மீன்பிடி இஸ்லா வீதி அகமட் லேனில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது வீட்டில் வசித்த இளந்தாய் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தில் சித்திக் சிபானியா என்ற 32 வயதுடையவரே காயமடைந்ததுடன் பெண்ணின் கணவர் ஆஸ்திரேலியா நாட்டில் தற்போது இருப்பதாகவும் அவர் ஒரு மௌலவி எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் காத்தான்குடி காவல்துறையினர் சம்பவ இடத்தில் உள்ள CCTV கேமராக்களை சோதனை செய்து சந்தேக நபரை அடையாளம் கண்டு சந்தேக நபரை மாலை 6 வரை செல்வா நகர் கிழக்கில் உள்ள வீடொன்றில் வைத்து கைது செய்துள்ளனர். அத்துடன் காயமடைந்த பெண்ணின் வீட்டில் தடவியல் காவல்துறையினர் பிரிவினர் மேற்கொண்ட சோதனைகளில் துப்பாக்கி ரவைகளும் மீட்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பெண் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஊராகத்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறிகட்டுவான் கடற்பரப்பில் ஆணொருவரின் சடலம் ஒன்று கரையொருங்கியுள்ளது. கரையொருங்கிய சடலம் இதுவரை இனம் காணப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிதைவடைந்த நிலையில் காணப்பட்ட சடலம் மீட்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊராகத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். இத்தாலியில் நடைபெற்ற G7 மாநாட்டில் பங்கேற்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புனித போப் பிரான்சிஸை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது போப்பை கட்டித்தழுவ பிரதமர் நரேந்திர மோடி மறக்கவில்லை. போப்பை இந்தியா வருமாறு அழைப்பை விடுக்க பிரதமர் நரேந்திர மோடி மறக்கவில்லை. நோயுற்ற போதிலும் போப் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டதாக வத்திக்கான் கூறுகிறது. G7 உச்சி மாநாடு இத்தாலி நாட்டில் புகலியாவில் ஜூன் 13 முதல் ஜூன் 15 வரை நடைபெற்றது. பிரதமராக 3ஆம் முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மோடியின் முதல் வெளிநாட்டு பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு மக்களுக்கு சுதந்திரத்தை வழங்கியவர் எனது தந்தை.
இலங்கைக்கு வந்து குவியும் சுற்றுலா பயணிகள், அதிகரிக்கும் அந்நிய செலாவணி. பாடசாலை மாணவர்கள் தகராறு கத்திக்குத்தில் முடிந்தது. பெண் ஒருவர் மீது நடத்திய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். யாழில் கரை ஒதுங்கிய சடலம் யாருடையது? பாப்பரசரை சந்தித்த பிரதமர் மோடி.